بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم. அல்லாஹ் அருள் புரிவானாக என கூறிக்கொண்டு என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தவ்ஹீத் எழுச்சி மாநாடு ஏன். இதை ரெண்டாவது அமர்வில் பார்ப்போம். இங்கே தமிழகத்தில் தவ்ஹீத் எழுச்சி ஏற்பட்டிருக்கா, இப்போ எழுச்சி மாநாடு நடத்துகிறாங்களே, என்ன எழுச்சி ஏற்பட்டிருக்கு என்ற எண்ணம் கூட மக்கள் மத்தியில் ஏற்படும். ஆனால் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கு. நீங்கள் 40 வருடங்களுக்கு முன்னால் 1980 எடுத்தீங்கன்னு வச்சிங்களா, தமிழகம் சிறுக்குடைய கோட்டையாக இருந்துச்சு. தலகா இல்லாத ஊர் பார்க்க முடியாது, கொடி இல்லாமல் கொடிமரம் இல்லாத தெரு பார்க்க முடியாது. தலகாவில் இரவு பூரா படுத்து கிடப்பாங்க. கடவுளாக யார் வழிமார்களை நம்பக்கூடிய சமுதாயமாக முஸ்லீம் சமுதாயம் இருந்துச்சு. அவங்க வாயில் துக்கம் கஷ்டம் ஏற்படுறப்ப அல்லான்னு பேர் வர்றதை விட முய்யதீனே, நாவூர் ஆண்டவரே, ஏர்வாடி இப்ராஹிம் சாவே என்று தான் வாயிலேருந்து வரும். அந்த அளவுக்கு சிறுக்கில் மூழ்கி இருந்தார்கள் மக்கள். மட்டும் இல்லை, இந்த உலமாக்களும் இருக்காங்க தெரியுங்களா. நாங்கள் 7 வருஷம் நாங்கள் ஆலிமாக பட்டம் பெற்றிருக்கோம், ஓதி இருக்கோம் சொன்னாங்க தெரியுங்களா. அவர்கள் வலிமார்கள் மாநாடு நடத்துகிறாங்க தஞ்சாவூரில். வலிமார்கள்லாம் யார்? அவுலியாக்களுடைய மாநாடு. அந்த மாநாட்டின் மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவுலியாக்கள் உயிரோடு இருக்காங்க, அவங்க நம்மளை கண்காணிக்கிறாங்க, அவங்களுடைய ஆற்றல் என்ன, வல்லமை என்ன என்பதை பறைசாற்றும் விதமாக 85, 86 தஞ்சாவூரில் ஆற்றங்கரை பள்ளிவாசலில் மாநாடு நடத்துகிறாங்க. யார்? உலமாக்கள் நடத்துகிறாங்க. இந்த வலிமார்கள் மாநாட்டின் மூலமாக என்ன செய்தி சொல்கிறாங்க தெரியுங்களா. நீங்கள் நேரடியாக தோசை சுட முடியுமா? நீங்கள் நெருப்பில் போய் நெருப்பில் ஊற்றினா தோசை என்னாகும்? நெருப்பு அமுக்கி போயிடும். நேரடியாக தோசை முடியாது, சுட முடியாது. அதற்கு இடையில கல் தேவை. இப்போ கல்லில் நீங்கள் மாவு ஊற்றினா தான் அது தோசை ரெடி ஆகும். அதே மாதிரி அல்லாவை நேராக உங்களால் அணுக முடியாது. அதற்காக இடைத்தரகர்கள் கல் மாதிரி அவுலியாக்கள் மூலமாகத்தான் நீங்கள் அல்லாவை அணுக முடியும் என்று உலமாக்கள் பயான் பண்ணாங்க. எந்த உலமாக்கள் 7 வருஷம் ஓதணும் என்று சொன்னாங்க தெரியுங்களா. அவர்கள் கூட இந்த அவுலியா என்ற இந்த வணக்க வழிபாட்டில் ஈடுபடக்கூடியவராக இருந்தாங்க. தௌஹீதுன்னா என்னன்னு தெரியாது. தௌஹீத் என்ற சொல்லை இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தின் எழுச்சியின் மூலமாக நாம் எடுத்து சொன்னோம். அது இணை வைக்கக்கூடிய செயல். அல்லாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, வணங்குவதற்கு யாரும் தகுதியானவன் கிடையாது. இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தகீன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று அல்லாவிடம் சொல்லிவிட்டு மற்றவங்களை வணங்குறீங்களே என்று தௌஹீத் பிரச்சாரத்தை 80லேருந்து மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி கொண்டு உங்களை உட்கார வச்சிருக்கோம். சிறுக்குண்டா என்ன, தௌஹீதுனா என்னன்னு உங்களை சொல்ல முடியும். சிறுக்கு என்றால் இணை வைப்பது. யாருக்கு? அல்லாவுக்கு இணை வைப்பது. தௌஹீத் என்றால் ஏகத்துவம். அந்த அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாவை தவிர யாருக்கும் எந்த ஆற்றலும் சக்தியும் வல்லமையும் கிடையாது என்பதை பறைசாற்றும் விதமாக இந்த தௌஹீத் பிரச்சாரத்தை முன்னெடுத்து சென்றோம். அதன் வாயிலாக சிறுக்கு ஒழிக்கப்பட்டிருக்கு. திருவிழா மாதிரி எங்கே பார்த்தாலும் ஒவ்வொரு ஊர்லேயும் உருஸ் நடக்கும், அழிக்கப்பட்டிருக்கு. கொடிமரம் தெருக்கு தெரு இருக்கும், இல்லை காண முடியல. முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி ராமத்துல அவங்களுக்கு கொடி ஏற்றுவாங்க. ஒரு தெருவில் 3 வீட்டில் இருக்கும் கொடிமரம், ஒரு தெருவில் ஒரு வீட்லையாச்சும் இருக்கும் கொடிமரம். இன்னைக்கு பார்க்க முடியல. ஒரு ஊரில் ஒரு வீட்டில் 2 வீட்டில் தான் இருக்குது. கொடிமரம் ஒழிக்கப்பட்டிருக்கு, சிறுக்கு ஒழிக்கப்பட்டிருக்கு. இறைவனை மட்டும் வணங்க வேண்டும் என்ற இந்த ஏகத்துவத்தை நாம் தௌஹீத் பிரச்சாரத்தின் மூலமாக எடுத்து சொல்லி ஒரு எழுச்சியை ஏற்பட்டிருக்கோம். 2வது செய்வனையை நம்புனாங்க. செய்வனை தெரியுங்களா? சூனியம். அந்த சூனியத்தை நம்புவாங்க. எப்படி நம்புவாங்க தெரியுங்களா? 2 பேர் மத்தியில் அக்கம் பக்கத்தில் பிரச்சனை இருக்கும், சொந்த மனத்தில் பிரச்சனை இருக்கும். என்ன, அவங்க மூலமாக இவங்களுக்கு ஏதோ பாதிப்பு, உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்படும், இல்லை இவங்களுக்கு நஷ்டம் ஏற்படும், இவங்களுக்கு நலிவு ஏற்படும். அப்பொழுது இவங்க என்ன நினைப்பாங்க தெரியுங்களா? அவங்க வீட்டில் ஒரு எலுமிச்சமான கிடக்கக்கூடாது, ஒரு முட்டை கிடக்கக்கூடாது, ஒரு குங்குமப்பு கிடக்கக்கூடாது. நமக்கு செவியனை வச்சுட்டாங்க,
நமக்கு இவர் தான் சூனியம் வச்சிருப்பாரு, இவரால் தான் நாம் இந்த ஏழ்மையாயிட்டோம், இவரால் தான் இந்த நோய் நமக்கு குணமாகல என்று செய்வனையை நம்பி தரகால போய் படுத்து கிடக்கக்கூடிய எவ்வளோ முஸ்லீம்களை பார்த்தோம். நம்ம செய்வனை கிடையாது. யார் செய்வனை நம்புறாங்களோ சூனியத்தை அவர் இணை வைத்து விட்டார் என்ற நபி ஒலியை எடுத்து சொல்லி செய்வனையை ஒழிச்சோம். அல்லாஹ்வுடைய ஆற்றல் மனிதனுக்கு கிடையாது. மனிதனால இல்லாவது அல்லாஹ் செய்த மாதிரிலாம் செய்ய முடியாது. அவங்கள என்ன பண்ண முடக்க முடியாது, அவங்களுக்கு நோயை ஏற்படுத்த முடியாது, மனிதனால் கொண்டு போய் அவங்கள சேர்க்க முடியாது. செய்வனை என்ற ஒரு தந்திரம் கிடையாது என்ற பிரச்சாரத்தை எடுத்து சொல்லி ஒழிச்சு கட்டியிருக்கோம். தௌஹீத் எழுச்சி இல்லையா இது? செய்வனை நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி பார்க்கலாம் 30-40 வருஷங்கள பிள்ளைங்க இல்லை அம்மா மாட்ட கேட்டு பாருங்க, அந்த வயசில் உள்ளலாம் கேட்டு பாருங்க, செய்வனை நம்பாதவங்க இருக்க மாட்டாங்க. அதுக்காக ஓதுவாங்க, அதுக்காக அஜத்தை அணுகுவாங்க. தரகால போய் பார்க்கலாம். நாவூரில் செய்வனை பொருளை எடுத்ததாக ஒரு ஏரியாவை வச்சுருப்பாங்க, கண்ணாடியை வச்சுக்கிட்டு, கத்தியிலேருந்து கிணப்பாரில் வச்சுருப்பாங்க. வயிற்றுக்குள்ள எப்படி இருக்கும், இதெல்லாம் வெளியே வந்துச்சு, இந்த அவுளியா எடுத்தாங்க என்று செய்வனை பொருளை எடுத்ததாக ஒரு என்ன கண்காட்சி நிலையாக வச்சிருப்பாங்க. பார்க்கலாம் நாவூரில். அந்த செய்வனையை தௌஹீத் பிரச்சாரத்தின் மூலமாக ஒழிச்சு கட்டணும். இது தௌஹீத் எழுச்சி அல்லவா? கந்திஷ்டி. ஒரு மனிதர் கண்ணால் பார்க்குறாரு, ஒருத்தர் அழகா இருக்காரு, இவர் கண்ணால் பார்த்து அவர் அழகா இருக்காருன்னு நினைச்சா அவருக்கு நோய் வந்துடும், ஒரு அழகு குறைஞ்சி போயிடும் என்று நம்பக்கூடிய மக்களாக இருந்தாங்க. பெரிய வீடு கட்டாரு, வசதி வாய்ப்பாக இருக்காரு, அவரை பார்த்து அந்த ஊரை பார்த்து வசதி வாய்ப்பை நாம் கண்ணால் பார்த்தா அதனால் ஏங்குனா என்னாவோ அந்த வசதி வாய்ப்பு குறைஞ்சி போயிடும். அப்படி நம்பி இருந்தாங்க. கண் திருஷ்டி கிடையாது. ஒரு கண்ணினால் பார்ப்பதினால் எந்த மாற்றமும் ஏற்படாது என்ற பிரச்சாரத்தை எடுத்து சொன்னோம். 30-20 வருஷத்துக்கு முன்னாடி கூட பாருங்க, ஒரு வீடு புதுசாக கட்டுவாங்க, அந்த வீட்டில் பூசணிக்காய் தொங்கும், இல்லைண்டாக்க பொம்மையை தொங்க விட்டு வச்சுருப்பாங்க. எதுக்கு? கந்திஷ்டி ஏற்பட்டுரும், இந்த பொம்மை தடுக்கும், இந்த பூசணிக்காய் தடுக்கும் என்ற நிலையில் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நபி தௌஹீத் பிரச்சாரத்தின் வாயிலாக இன்னைக்கு மாசா அல்லான்னு போட்டிருக்காங்க. புது வீடு கட்டுறாங்க தெரியல, இந்த புது வீட்டில் இன்னைக்கு என்ன வாசகம் இருக்குது தெரியல, பொம்மையை பார்க்க முடியல, பூசணிக்காய் பார்க்க முடியல, ஏதாவது 1-2 வீட்டில் தான் பார்க்கலாம். அதிகமான வீடுகளில் மாசா அல்லா என்ற வாசகத்தை போடக்கூடிய ஒரு நிலையை தௌஹீத் பிரச்சாரத்தின் மூலமாக ஒரு எழுச்சி ஏற்படுத்தி காட்டியிருக்கோம்ல. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு வித்தாகட்டும். பேய் இருக்குன்னு நம்புவாங்க. இந்த நது சந்தில் போக மாட்டாங்க, இருட்டாக இருந்துச்சு நாங்கள் போக மாட்டாங்க, தனிமையான வீட்டில் தங்க மாட்டாங்க, தனியாக ஒரு நாள் தங்க மாட்டாங்க. பேய் வந்துருச்சு, பேய் இருக்கு, இறந்து போனவங்க எப்படி ரூகாக ஆவியாக சுற்றுவாங்க, அவங்கள பிடிச்சி கொள்வாங்க, பேய் ஆடுவாங்க, பார்ப்போம். தரக பேய் ஆடுவாங்க. அவருக்கு பேய் பிடிச்சிருக்கு அவரு என்று சொல்லி தரகால போய் கட்டி போட்டு, இல்லை ஏர்வாடியில் போய் கட்டி போட்டு 1 வாரம் 15 நாளைக்கு பிறகு என்னாவது பேய் இறங்கிருச்சு என்று அவங்கள கொண்டு வருவாங்க. பேய் என்றுலாம் ஒன்றும் கிடையாது. இறந்து போனால் அவர்கள் என்ன பண்ண, அவங்க வரமாட்டாங்க, அவங்கள முடிஞ்சு போச்சு, 3 நிலையை தவிர வேறு ஒன்றும் நடக்காது என்ற பிரச்சாரத்தின் மூலமாக பேயை ஒழிச்சு காட்டணும். பேய் இருந்துச்சுங்க, பேயை நம்புனாங்க. இன்னைக்கு சொல்லி பாருங்க, சிலம்பட்டு போய் பேய் இருக்குன்ட்டு ஏன்னா படத்தில் பார்த்து வேண்டாம், அதில் வேணாம், அதோட நினைப்பில் வேண்டாம் நம்புவாங்க. இருக்குங்கிற மாதிரி என்ன வரும், உண்மையிலேயே இந்த இடத்துல பேய் இருக்கு என்று யாரும் சொல்ல மாட்டாங்க. சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு எண்ணம் ஏற்படாத அளவுக்கு பேய் இல்லை, இறந்து போனவங்க ரூவாக ஆவியாக வரமாட்டாங்க, ஃபர்ஸ்ட் என்ற நிலையில் அவங்க இருப்பாங்க என்ற பிரச்சாரத்தை எடுத்து சொன்னோம். அதன் வாயிலாக பேய் ஒழிஞ்சு போச்சுங்க. இன்னைக்கு சுப்ஹானல்லாஹ், இந்த பேய் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பேய் என்றால் என்னன்னு கேட்குற அளவுக்கு இந்த முஸ்லீம் சமுதாய மத்தியில் தௌஹீத் பிரச்சாரம் ஒரு எழுச்சியை ஏற்பட்டிருக்கு. பால் கிதாபு நம்புவாங்க. நல்ல நேரம் கெட்ட நேரம் நம்பக்கூடிய சமுதாயமாக இருந்துச்சு. ஒரு திருமணம் பண்ண வேண்டும் என்றால் அஜர்த்திட்ட போங்க, அவர் பால் கிதாபை திறந்து அவர் பார்ப்பாரு, இந்த நாளில் இந்த திருமணத்தை வைக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்வார். இந்த பஞ்சாங்கத்தை பார்ப்பாங்க தெரியுங்களா, ஜோசியத்தை போய். அதே மாதிரி இஸ்லாமிய சமுதாயத்தில் எப்படி இருந்தாங்க மக்கள், பஞ்சாங்கத்தை பார்க்குற மாதிரி பால் கித்தாபை பார்த்தாங்க. அதன் மூலமாக திருமணம் வைப்பாங்க, நற்காரியங்களை செய்வாங்க. அந்த பால் கித்தாபை ஒழிச்சோம். நல்ல நேரம் கெட்ட நேரம் தீர்மானிக்கக்கூடிய இருக்காங்க. இந்த நேரத்தில் நைட் நேரத்தை வராதிங்கம்மா, இறந்து போனவங்க வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராதிங்க, இந்த சனிக்கிழமை கெட்ட நாள், வெள்ளிக்கிழமை காலையில் நல்ல நாள், கெட்ட நாள் நல்ல நாள் என்று பிரித்து வைத்து கொண்டு நாட்களை பிரித்து இருந்தாங்க. நாட்களில் பாகுபாடு காட்டினாங்க.
டயத்தில் காட்டினாங்க, நிமிஷத்தில் காட்டினாங்க. மாற்று மத சகோதரர்கள் செய்யக்கூடிய அந்த செயல் இஸ்லாமிய சகோதரர்கிட்ட மேலோங்கி இருந்துச்சு. நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கக்கூடியவா இருந்தாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஆதமுடைய மகன் காலத்தை திட்டுகின்றான், காலம் என்னுடைய கையில் இருக்கின்றன, கையில் சுழல்கின்றன, பகலும் இரவும் என் கையில் சுழல்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஆதமுடைய மகன் காலத்தை திட்டுறானா, நல்ல நேரம் கெட்ட நேரங்கிறான், இது நல்ல நாள் கெட்ட நாளுங்கிறானா, அவன் திட்டுறான். அவன் காலம் என்னுடைய கையில் இருக்கு, இரவும் பகலும் அப்படி சுழந்துக்கிட்டு இருக்கு என்று அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்போ நல்ல நேரம் கெட்ட நேரம் கிடையாது. யார் ஃபஜர் தொழுகின்றாரோ அவருக்கு அந்த நல்ல நாள், அது சிறந்த நாள் என்பதை எடுத்து சொல்லி இந்த நல்ல நேரம் கெட்ட நேரத்தை, நல்ல நாள் கெட்ட நாளை இந்த தவ்ஹீத் பிரச்சாரத்தின் வாயிலாக துடைத்தெறிந்தோம். இன்னைக்கு யாராவது சொல்கிறாங்களா பார்க்க முடியுமா? இரவு நேரத்தில் சொல்லுவாங்க, வெள்ளிக்கிழமை நைட்டு சொல்லுவாங்க, ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு நாள்லையும் ஒரு மாதிரி வச்சிருப்பாங்க, ஒரு நிலையை வச்சிருப்பாங்க. அதன் மூலமாக தீர்மானிப்பாங்க, ஒரு காரியத்தில் ஈடுபடுவாங்க. அவர்கள் மத்தியில் தவ்ஹீத் பிரச்சாரத்தின் வாயிலாம அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் நடக்குது, அவனை தவிர யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்பதை ஆணித்தரமாக எடுத்து சொல்லி அதை உடைத்து எறிஞ்சோம். தவ்ஹீத் எழுச்சி அல்லவா இது? தவ்ஹீத் எழுச்சியின் மூலமாக தானே இது உடைச்சி எறிய முடிஞ்சு. தவ்ஹீத் எழுச்சி மூலமாக அதே மாதிரி சிறுக்கு எல்லாம் ஒழித்து எரிந்து இன்னைக்கு இல்லாமல் ஆயிடுச்சு. இன்னும் 30% 40% தான் இந்த நிலையில் இருக்காங்க. அவர்களையும் இன்ஷா அல்லாஹ் எடுத்து சொல்லி மாற்றணும். ரெண்டாவது, பிதுஅத்துகள் மார்க்கம் என்ற பெயரில் புதுசாக புகுத்தி வைத்துக்கொண்டு இதுதான் மார்க்கம், இதை செயல்படுத்த வேண்டும் என்று செயல்படக்கூடிய ஒரு நிலையை பார்த்தோம். குல்லும் பிதுஅத்தில் அலானா குல்லும் லலாலத்தின் ஃபின்னார். ஒவ்வொரு புதுமையும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். மார்க்கம் என்ற பெயரில், நன்மை என்ற பெயரில் நீங்களாக ஒரு காரியத்தை ஈடுபட்டால் செயல்பட்டால் அது நரகத்தை கொண்டு போய் சேர்க்கும். மௌலூது பிதுஅத்து. மௌலூது எப்படி தன்மை விமர்சனையாக செய்வாங்க? மௌலூது ஓடாத ஊர் இருக்காது. சுபான மௌலூது, ஒய்யதீன் மௌலூது, நாவூர் மௌலூது, அதே மாதிரி ஏர்வாடி மௌலூது. மௌலூதை வந்து என்ன வச்சுருந்தாங்க, ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு மௌலூது பள்ளியாசல ஓதுவாங்க. வீடுகள் ஃபுல்லாக மௌலூது ஓதக்கூடிய இருக்காங்க. எங்கள் வீட்லேயே ஓதியிருக்கோம், வருஷம் வருஷம் ஓதுவோம் மௌலூது. வருஷம் மௌலூது ஓதுனா அது பரக்கத்து ஏற்படும் என்ற நிலையில் மௌலூது ஓதக்கூடியவராக இந்த மக்கள் இருந்தாங்க, மௌலூதை நம்பி இருந்தாங்க. அது சிறுக்கு, அது பிதுஅத்து என்று நம்ம எடுத்து சொல்லி என்ன பண்ணோம், அதை ஒழிச்சோம். இந்த கஃபாரு கத்தாயா, மௌலூதுல வாசகம் என்ன? பாவங்களை மன்னிக்கக்கூடியவர். யார்? நபியை பார்த்து சொல்கிறாங்க, பாவத்தை யார் மன்னிப்பா? அல்லாஹ் மன்னிப்பான். அந்த கஃபாரு கத்தாயா, நீங்கள் தான் அழித்து ஒழிக்கக்கூடிய பாவத்தை மன்னிப்பீங்க என்ற வாசகத்தின் மூலமாக, ஒன்றும் சிறுக்கான வாசகத்தின் மூலமாக இந்த மௌலூதை தூக்கி பிடித்து கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு மௌலூதை ஒழிச்சிருக்கோம். நீ பள்ளிவாசல் லெவலில் இருக்குது, மக்கள் மத்தியில் காணா போயிடுச்சு. தெருக்கு தெரு, ஒவ்வொரு தெருலையும் ஒரு 2 இடத்துலையாவது மௌலூது ஓதப்படும். ஒவ்வொரு வீட்லேயும் மௌலூது கம்பல்சரியாக ஓதுவாங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி மௌலூது ஓதக்கூடிய இருப்பாங்க. அந்த மௌலூது சிறுக்கானது, அது நபி வழி இல்லை, அது மாற்றமானது என்று தவ்ஹீத் பிரச்சாரத்தின் வாயிலாக அதை ஒழிச்சு கட்டியிருக்கோம். ஜமாத்தார்கள் தான் பிடிச்சிருக்கு, அதை பிடிச்சி இழுக்கிறாங்க. மக்களை விடக்கூடாது, தவ்ஹீத் வளர்ச்சி ஏற்பட்டுறக்கூடாது, அது ஒழிஞ்சிடக்கூடாது என்று பள்ளிவாசல் லெவலில் இன்னைக்கு பிடிச்சி இழுக்கக்கூடிய நிலையை பார்க்குறோம். தனி மனிதராக அந்திர சோறு திங்கக்கூடிய எந்த தனி மனிதரும் இன்னைக்கு மௌலூது ஓதலை, அதை விட்டு விலகிட்டாங்க. அப்போ மௌலூதை இந்த தவ்ஹீத் பிரச்சாரத்தின் வாயிலாக ஒழிச்சிருக்கமே, இது தவ்ஹீத் எழுச்சி அல்லவா? இது பூரியாம் பாத்தியாவை ஓதக்கூடிய சஃபர் மாதத்தில் பூரியாம் பாத்தியா ஓதுவாங்க. ஓதுனா என்ன பண்ணா, ஜாபர் சாதிக் என்ற அவுலியாயின் பெயரில் இந்த ஃபாத்தியா ஓதுனா அவர் பணக்காரர் ஆவார். ஊரில் குறைஞ்ச 100 வீட்லையாச்சும் ஓதுவாங்க. பூரியானை சுட்டு கஞ்சி காய்ச்சி என்ன அதில் எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த பூரியானை சாப்பிடுவாங்க. அந்த பூரியானில் உள்ள ஒரு ரவா கூட இருக்கக்கூடாது, அது தண்ணியை கூட்டி கழுவி குடிக்கணும். அப்படி ஓதுனா அவர் பணக்காரர் ஆவார், செல்வ செழிப்பு ஏற்படும் என்று இந்த பூரியாம் பாத்தியா ஓதுனாங்க. இந்த பூரியாம் பாத்தியா எல்லாம் நபி வழி கிடையாது. நபிமார்களே கஷ்டப்பட்டிருக்காங்க, சஹாபாக்களும் கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க யாருமே இந்த பூரியாம் பாத்தியா ஓதுல. இது மார்க்கத்துக்கு புறமான பிதுஅத்தான காரியம் எடுத்து சொல்லி அதை ஒழிச்சிருக்கமே. கண் கூட பார்க்குறோமே. இன்னைக்கு சின்ன சகோதரர்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது. நீங்கள் 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பூரியாம் பாத்தியா ஓது ஏழைகள் தான் ஓதுவாங்க, பணக்காரங்க ஓத மாட்டாங்க.
அவங்க தான் பணக்காரன் ஆக முடியும் என்று ஓதக்கூடிய ஒரு நிலையை நாம் காண முடிஞ்சு. அந்த பூரியா பாத்தியாவை அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ஒளிச்சு கட்டியிருக்கமே. இது தௌஹீத் எழுச்சி அல்லவா? தௌஹீத் எழுச்சி மூலமாக தானே இதை நம்ம செஞ்சிருக்கோம். நம்ம இது தௌஹீத் எழுச்சி. அதுக்கு பிறகு இறந்து போயிட்டா, சுப்ஹானல்லாஹ், ஒரு மனிதர் இறந்து போயிட்டா அவருக்கு செய்யக்கூடிய சடங்குகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. மார்க்கம் என்ற பெயரில் ஜியாரத்து மறுநாள், அப்புறம் மூணாம் நாள் ஃபாத்தியா, அப்புறம் 5ஆவது நாள் சுஜி கிண்டி ஒரு ஃபாத்தியா, 7ஆவது நாள் விருந்து, 20ஆவது நாள் விருந்து, 40ஆவது நாள் ஃபாத்தியா விருந்து, வருஷத்து ஃபாத்தியா. எத்தனை விருந்து தெரியலா இருக்கும், எத்தனை ஃபாத்தியா ஓதுவாங்க தெரியலா, அதுக்காக எவ்வளோ செலவு பண்ணுவாங்க தெரியலா. இறந்து போயிட்டா அவருக்காக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அமலாக, ஒரு நற்காரியமாக, ஒரு மார்க்கமாக ஃபாத்தியா ஓதக்கூடிய, விருந்து போடக்கூடிய ஒரு நிகழ்வை 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கலாம். நீங்கள் ஃபாத்தியா ஓதுனா அவரை ரொம்ப கேவலமாக நினைப்பாங்க. இந்த தாய் தப்பனுக்கு துவா செஞ்சான்னு கேட்க மாட்டாங்க. அப்படி செல்லா வச்சு இறந்ததுக்கு பிறகு 3 விஷயம் போய் சேர்ந்தாங்க: நிலையான கல்வி, நிலையான தர்மம், சாலியான குழந்தை. அந்த குழந்தை கேட்கக்கூடிய துவா அவங்களுக்கு சேர்ந்தாங்க. எந்த குழந்தையும் துவா செய்யாது, ஆனால் ஃபாத்தியா ஓதும். ஃபாத்தியா ஓதவில்லை என்றால் கேவலமாக நினைப்பாங்க. கேவலமாக நினைப்பார்கள் என்று கடன் வாங்கியாவது எல்லா ஃபாத்தியாவும் ஓதக்கூடிய நிலையில் இந்த தமிழக முஸ்லீம்கள் இருந்தாங்க. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் வெட்கப்படுறாங்க ஃபாத்தியா ஓதுறதுக்கு. இறந்து போகிறதுக்கு முன்னாடியே சொல்கிறாங்க, இந்த ஃபாத்தியா வேணாம், எங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க, எங்களுக்காக துவா செய்யுங்க, ஓத வேண்டாம்னு சொல்லிட்டு மன்னிக்கிறாங்க. அவங்க குழந்தைகள் எல்லாம் ஓதாமல் அதை நிறுத்தி கொள்கிறாங்க. தௌஹீத் பள்ளிக்கு வராதவங்களும் இருப்பாங்க, அவர்கள் கூட ஃபாத்தியா ஓதுற இன்னைக்கு. வேணா ஃபார்மாலிட்டிக்கு ஜியாரத்து என்று மறுநாள் அந்த ஓதுவாங்க ஒரு ஃபாத்தியா. அந்த ஃபாத்தியாவோட நின்று கொண்டார்கள். 7, 40, 20 வருஷத்து ஃபாத்தியா இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒளிஞ்சு போயிடுச்சு அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால். ஃபாத்தியா என்ற அந்த நிலையை தௌஹீத் பிரச்சாரத்தின் வாயிலாக ஒளிச்சு கட்டவில்லையா? இது தௌஹீத் எழுச்சி அல்லவா? சகோதரர் சிந்திச்சு பாருங்க. தௌஹீத் பிரச்சாரத்தின் வாயிலாக எவ்வளோ விஷயத்தை சொல்ல முடிய நேரம் கிடையாது. தௌஹீத் பிரச்சாரத்தில் எவ்வளோ பிதுகத்துகள், மார்க்கம் என்ற பெயரில் எவ்வளோ பிதுகத்துகள், என்ன பிதுகத்துகளை உருவாக்கி வச்சிருந்தாங்க. எவ்வளோ சலாத்து நாரியா, 4444 வார்த்தை இந்த சலாத்து நாரியாவை ஒருவர் ஓதுனா, ஒரு வீட்டில் ஓதுனா அவங்களுக்கு பரக்கத்து ஏற்படும், அவங்களுக்கு காசு போன கொலிக்கும், செல்வந்தராக மாறிடுவாங்க என்று இந்த துவாவை அவர்களாக அஜர்த்திமாக ஏற்படுத்தி கொஞ்சம் ஓதுனா அப்படின்னா நீங்கள் ஓதிடுவீங்க. 4444 வார்த்தை ஓதுனா தான் நீங்கள் பணக்காரன் ஆவீங்க என்ற நிலை ஏற்படுத்தி அவர்கள் ஓத வேண்டும், அவர்கள் வருமானம் சம்பாதிக்க வேண்டும் என்று இதை உருவாக்கியிருந்தாங்க. அதை ஓதக்கூடியவராக ஏழைகள் இருந்தாங்க. பணக்காரன் ஆகணும், நம்ம எப்படியாவது இதை ஓதியாவது நம்ம வசதி பெற்றணும், நம்ம சிறப்பாக நம்ம வாழ வேண்டும் என்ற எண்ணத்துடன் இந்த ஃபாத்தியாவை ஓதக்கூடியவராக இருந்தாங்க 30-40 வருஷம் முன்னாடி. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் அந்த மாதிரி ஒரு ஃபாத்தியா இருக்கா என்று கேட்கிற அளவுக்கு அதை ஒளிச்சு கட்டியிருக்கமே. இது தௌஹீத் எழுச்சி அல்லவா? இது தௌஹீத் எழுச்சி தானே, தௌஹீத் பிரச்சாரம். ஒவ்வொரு தௌஹீத்வாதியின் பிரச்சாரத்தின் வாயிலாக இதை ஒளிச்சு கட்டியிருக்கோம். அதே மாதிரி எவ்வளோ பிதுகத்தில ஒளிச்சிருக்கோம். அடுத்ததாக அனாச்சாரம், மாற்றுமுறை கலாச்சாரம், அனாச்சாரங்கள். திருமணம் என்ற பெயரில் பாத்து நிசா சதுக்காத்தையே இன்ன நிகழா, பெண்களுக்கு அவருடைய மகத்தொகையை மனமகர்ந்து கொடுங்க என்று இஸ்லாம் சொல்லுது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நிக்காஹ் மின் சுன்னத்தி வ லைஸ மின்னி, திருமணம் எனது வழிமுறை, அதை பேணாதவர்கள் என்னை சார்ந்தவர் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த சுன்னத்தை நாங்கள் செயல்படுத்த போறோம் என்று செயல்படுத்தக்கூடியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தராத செயலெல்லாம் மார்க்கமாக செஞ்சிட்டு இருந்தாங்க. மகர் என்றால் 100 ரூபா கொடுப்பாங்க. ஒரு 30 வருஷம் 40 வருஷம் முன்னாடி பாருங்க, கம்மியாக 100 ரூபா, அதிகப்படியாக 1000 ரூபா தான் மகர் கொடுப்பாங்க. பெண் வீட்டிலேயே வாங்கி திம்பாங்க. உணவுலேருந்து, நகையிலேருந்து, சீர்லேருந்து, நிச்சயத்துக்கு ஒரு விருந்து, பரிசத்துக்கு ஒரு விருந்து, திருமணத்துக்கு ஒரு விருந்து, எல்லா விருந்தும் பெண் வீட்டில் தான் வாங்கி திம்பாங்க. இதெல்லாம் வரதட்சணை. மகர் கொடுத்து தான் திருமணம் பண்ணணும், அவங்க சக்தி வசதி வாய்ப்பு பெற்றால் ஆண் மகன் தான் விருந்து போட வேண்டும் என்று பிரச்சாரத்தை வலிமையாக எடுத்து சொல்லி, இதெல்லாம் வரதட்சணை, கொடுமை, பாவம், இதை மாதிரிலாம் வாங்கக்கூடாது, நீங்கள் வசதி இருந்தால் மகர் கொடுங்க, இல்லைனாக்க அந்த வீட்டில் வாங்கக்கூடியது எல்லாம் வரதட்சணை, இதுக்கு இது பாவமான காரியம் என்ற பிரச்சாரத்தின் வாயிலாக இன்னைக்கு கேட்கறதுக்கு வைக்கப்படுறாங்க. இன்னைக்கு 10 பவுன் மகர் எழுதுறாங்க. இன்னைக்கு பார்க்குற புக்கில் 20 பவுன் எழுதுறாங்க. 1000 ரூபாய் எழுதி கொண்டு இருந்தவங்க மகராக ஃபார்மாலிட்டிக்கு இன்னைக்கு எழுதுறாங்க தெரியுங்களா?
20 பவுன் மகரு, 10 பவுன் மகரு, மகரை வாரி கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது, குர்ஆன் சொல்லுது. தௌஹீத் பிரச்சாரத்தின் வாயிலாக அதை நாங்கள் உண்மைப்படுத்தினோம், அதை நாங்கள் செயல்படுத்துவோம் என்று இன்னைக்கு மகரை அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை பார்க்கிறோம். வலிமாவிலிருந்து பத்திரிகை போடுறோம் பார்க்குறோம். வலிமாவிலிருந்து தெரியாது. நீ 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வலிமா விருந்துனா ஒரு கேள்வியே பற்றிக்க மாட்டோம். பொண்ணூற்று தான் எல்லா விருந்தும், எல்லாத்தையும் பிடுங்கி திம்பாங்க. வலிமா விருந்து என்ற பெயரில் பத்திரிகையில் போடுறாங்க, சீர் வாங்கிக்கிறாங்க, கொடுக்கல் வாங்க எல்லாம் நடக்குது. இருந்தாலும் ஒரு விருந்தை நான் போடுவேன், ஒரு விருந்தையாக நான் போடுவேன், எனக்கு வெக்கமாக இருக்கு என்ற பெயரில் வலிமா விருந்து என்ற விருந்தை போடக்கூடிய ஒரு சூழ்நிலையை தௌஹீத் பிரச்சாரத்தின் வாயிலாக ஒரு எழுச்சி ஏற்பட்டுருக்கோமே. அல்லாவுடைய கிருபையை கொண்டு, அல்லா பக்கம் அல்லாவுக்கே இல்லையா? இன்னைக்கு வெக்கப்படுறாங்க. எப்படி பண்ணுறாங்க? மாலை போடுவாங்க, சேராப்பு கட்டுவாங்க, தப்ஸு அடிப்பாங்க, அப்புறம் ஃபால் மால்ட்டிலாம் நடக்கும். தப்ஸு குழுவில் தக்காளில் பார்த்தீங்கன்னா 2 குழு இருக்கும். வடக்கத்தில் ராஜியில் பார்த்தா அவங்க ஒரு குழு வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் தப்ஸு குழு இருக்கும். திருமணம் என்றால் அவங்க தப்ஸ் குழு வந்துடுவாங்க. மாலையும் ஜோர்ச்சக்கார் இருக்கும். ஜோர்ச்சக்காரில் மாலை போட்டு மாப்பிள்ளை உட்கார வைத்து தப்ஸு அடித்து கொண்டு கொட்டு அடித்து கொண்டு மாப்பிள்ளை அழைத்து கொண்டு போவாங்க. அழைத்து கொண்டு போய் திருமணத்தை நடத்தக்கூடிய நிகழ்வை பார்த்தோம். இதெல்லாம் வீண் விரயம். வீண் விரயம் செய்பவரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்ற பிரச்சாரத்தின் மூலமாக ஒழித்து கட்டவில்லையா? தப்ஸ் குழு பார்க்க முடியுமா? மாலையை பார்க்க முடியுமா? சேராப்பு பார்க்க முடியுமா? கைப்பிடின்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அது பார்க்க முடியுமா? ஜோடனை காரை பார்க்க முடியுமா? பார்க்க முடியலையே இன்னைக்கு. இதுக்கு காரணம் என்ன? இந்த தௌஹீத் பிரச்சாரம் அல்லவா? இந்த தௌஹீத் பிரச்சாரத்தின் வாயிலாக ஒழித்து கட்டியிருக்கோம், வரதட்சணையை ஒழித்து கட்டியிருக்கோம். மார்க்கங்கிற பெயரில் சூழி சோறு நடத்துனாங்க, மார்க்கங்கிற பேரில் பொன்னளப்பு நடத்துனாங்க, மார்க்கங்கிற பேரில் எவ்வளோ விதமான பர்த்டேன்னு நடத்துனாங்க, மார்க்கங்கிற பெயரில் எவ்வளோ விதமான அனாச்சாரங்களை நடத்தி கொண்ட மக்கள் மத்தியில் இதெல்லாம் நபி வழி இல்லை. யார் மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றினாரோ அவர் அவரை சார்ந்தவர், அவர் முஸ்லீம் அல்ல என்று ஆணித்தரமாக எடுத்து சொல்லி இந்த மாற்று மத கலாச்சாரத்தை எல்லாம் ஒழித்து கட்டவில்லையா? தௌஹீத் எழுச்சி இல்லையா? நாங்கள் தௌஹீத் மாநாடு நடத்துகிறாங்க, என்ன எழுச்சி ஏற்பட்டுச்சு என்று சொல்லக்கூட மக்களுக்கு நம்ம என்ன நினைவூட்டுறோம்? தௌஹீத் எழுச்சி மூலமாக இவ்வளோ ஒழிச்சுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாது, பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று இருக்கக்கூடிய இந்த சுன்னத்துல் ஜமாத் பெண்களை பள்ளிக்கு அழைக்கக்கூடிய நிலையை, பெண்களை பள்ளிக்கு அனுமதிக்கக்கூடிய நிலையை மாற்றலையா? தௌஹீத் எழுச்சி இல்லையா? இது தௌஹீத் எழுச்சி மூலமாக தான் மாற்றிருக்கோம். ரமலான் மாதத்தில் இறுதி 10 லைலத்துல் கத்ர் இரவு என்ன ஒற்றைப்படை இரவு தேடிக்கொள்ளுங்க என்ற ஹதீஸை நினைவூட்டி லைலத்துல் கத்ர் 27ஆம் கிழமை தான் என்று ஒரு நாளை தேர்ந்தெடுத்து விழா கொண்டாடினாங்க. அவர்களை இறுதி 10 மூலமாக இறுதி 10 உள்ளாக இரவு நேரத்தில் தொழுவக்கூடியவராக மாற்றிருக்குமே. இது எழுச்சி அல்லவா? எவ்வளோ காரியங்களை தவறை தடுத்திருக்கோம். நன்மையான காரியங்களை எடுத்து சொல்லி அவளை புரிய வைத்து இன்னைக்கு ஏகத்து தௌஹீதை பேசுகிறாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு பள்ளிவாசலையும் புகாரி ஷரீஃப் ஆதாரத்தோட பேசுகிறாங்க, முஸ்லீம்னு பேசுகிறாங்க, அபுதாவுதுன்னு பேசுகிறாங்க. யாரும் கேள்வி கேட்டுருவாங்களோ நம்ம பதில் சொல்லணுமோ. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கப்சாக்களையும் கதைகளையும் அந்த பெரியார் சொன்னார், இந்த பெரியார் சொன்னார் என்று தான் பயான் பண்ணுவாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க. சிதிப்பாவும் கேலியாகவும் பிரச்சாரம் செய்யக்கூடியவங்க அன்னைக்கு ஹதீஸ் என்ற பெயரில் தெருவா வச்சுருப்பாங்க. தெருவா மூளைக்கு மூளை ஹதீஸ் பேசக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு. தௌஹீத் பிரச்சாரத்தின் வாயிலாக ஹதீஸ்னா என்ன, நபி வழினா என்ன என்பதை தோலை உரித்து காட்டணும். நபி ஸல்லல்லாஹு சொல் செயல் அங்கீகாரம் ஹதீஸு, அவங்க செயல்பாடு தான் ஹதீஸு. மற்றவங்க யார் சொல்லுவது ஹதீஸ் கிடையாது. சஹாபாக்கள் அவங்க வாயால் ஒரு கருத்தை சொன்னாலும் அதுக்கு பேர் ஹதீஸ் கிடையாது என்று ஹதீஸை எடுத்து சொல்லி விளக்கி சொன்னோம். லைஃபு சஹீஹ் ஹதீஸ் தெரியாது, இன்னைக்கும் தெரியுது. அஜித்மார்களுக்கு லைஃபான ஹதீஸ் இருக்கா என்று தெரியாது, ஹதீஸுடைய தொகுப்பு தெரியாது. ஹதீஸ் எப்படி தொகுக்கப்பட்டுச்சு, ஹதீஸுடைய வரலாறு என்ன, எப்படி ஹதீஸ்னா என்ன என்று தெரியாது. மதபு கிதாபை பிடித்து வைத்து கொண்டு சண்டை போட்டுருந்தாங்க. நான் அனஃபி மதபு, நீ ஷாஃபி மதபு, நீ நண்டு திங்கலாம், நான் நண்டு திங்கக்கூடாது, நீ ஹஜ்ஜிக்கு போனால் என்ன பெண் வந்து உன் மேலே பட்டுச்சுன்னா ஒழுவு நீங்கலாம், உனக்கு ஒழுவு நீங்காது என்று பிரித்து வைத்து கொண்டு சட்டத்தை செயல்படுத்தக்கூடிய இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி மொழி மூலமாக ஹதீஸ் என்றால் என்ன,
குர்ஆன் என்றால் என்ன என்று விளக்கி கூறி இன்னைக்கு பள்ளிவாசல் பூரா குர்ஆன் வசனங்கள் பயான் செய்யப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகள் இன்னைக்கு எடுத்து சொல்லப்படுது. இதெல்லாம் தவ்ஹீத் எழுச்சி அல்லவா? தவ்ஹீத் எழுச்சி மூலமாக எவ்வளோ மாற்றங்களை இன்று அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நாம் மாற்றியிருக்கோம். நம்ம இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தின் மூலமாக நாம் அனைத்து மக்களையும் உண்மையின் பக்கம் சத்தியத்தின் பக்கம் அழைப்போம் என கூறிக்கொண்டு முதல் அமர்வை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தவ்ஹீத் எழுச்சி மாநாடு ஏன் என்ற தலைப்பில் தான் நம்ம பார்க்குறோம். நம்ம என்ன எழுச்சி ஏற்பட்டுச்சு என்பதை பற்றி பார்த்தோம். உடனே எழுச்சி ஏற்படணும். இந்த மாநாட்டின் மூலமாக என்ன ஏற்பட வேண்டும் என்றால் எழுச்சியை ஒன்றும் ஏற்படுத்தணும். ஒன்றும் சிறுக்கு வைக்கக்கூடியவங்க இருக்காங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தராக்கள் ஒவ்வொரு ஊரில் இல்லாத ஊர் பார்க்க முடியாது, கொடிமரம் இல்லாத தெரு பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு தராக்களை கட்டி கொண்டு அவுலியா கட்ட சரண்டாகி கிடந்த சமுதாயத்தை வென்றெடுத்து கொண்டு உட்கார வச்சிருக்கேன் தெரியுங்களா? நீங்கள் அவங்கள்ட்ட எடுத்து சொல்லி ஒன்றும் இருக்காங்க. அவுலியாக்களை நம்பக்கூடியவங்க, இணை வைக்கக்கூடியவங்க, தராக்கு செல்லக்கூடிய மக்கள் இருக்காங்க. அவர்கள் உங்கள் பிரச்சாரத்தின் மூலமாக ஒரு எழுச்சி ஏற்படுத்த வேண்டும். இந்த மாநாட்டின் நோக்கம் என்ன? எல்லாத்தையும் அழைப்பது மட்டுமில்லை, இந்த எழுச்சின்னா என்ன, தவ்ஹீத் எழுச்சின்னா என்ன என்பதை அவங்கள்ட்ட எடுத்துக்கொண்டு போய் சேர்த்து அவங்களையும் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய தவ்ஹீத்வாதியாக மாற்ற வேண்டும். சிறுக்கென்ற அல்லாஹ் மன்னிக்காத அந்த பாகத்தை விட்டு அவர்கள் விலக வேண்டும் என்பதற்காக இந்த மாநாடை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து இங்கே முக்கியம் இல்லை, நீங்கள் தான் இங்கே வந்துட்டீங்களே, நீங்கள் ஏகத்துவத்தை தான் புரிஞ்சுக்கிட்டீங்களே, தவ்ஹீத் எழுச்சி தான் உங்களுக்கு பெற்றுட்டீங்க. நீங்கள் வருவது அங்கே முக்கியம் இல்லை. உங்கள் சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் தெருமக்களை அழைத்து கொண்டு வந்து தவ்ஹீத்வாதி எவ்வளோ இருக்காங்கன்னு பாருங்க. நீ ஊரில் சில பேர் இருக்காங்க நினச்சிட்டு இருப்ப. நீ எவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் இந்த ஏகத்துவத்தை செயல்படுத்தக்கூடியவங்க, சிறுக்கை ஒழிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அவங்க பேசக்கூடிய பேச்சு குர்ஆனும் ஹதீஸும் உண்மையும் சத்தியத்தையும் அவங்க எடுத்து சொல்கிறாங்க. அதை நீங்கள் கேட்க வேண்டும் என்று அவர்களை அழைத்து நீங்கள் வர வேண்டும். பிதுகத்து என்று இன்னைக்கு மூழ்கியிருக்காங்க. திருமணம் என்ற பெயரில் பிதுகத்து, மார்க்கத்தை புதுசாக கூட்டுதுவா பிதுகத்து, எவ்வளோ பிதுகத்து என்ற புதுமையை மார்க்கத்தை புகுத்தி இருக்காங்க. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரல, அது பாவமான செயல், நரகத்துக்கு அழைத்து செல்லும் என்று நாம் விளங்கியிருக்கோம், எழுச்சி பெற்றிருக்கோம். எழுச்சி பெறாமல் இருக்காங்க பார்த்தீங்களா? அவர்கள் எழுச்சி பெற வேண்டும். இப்போ விதுகத்துனா என்ன என்று தெரிஞ்சுக்கணும் என்றால் அவர்களே அந்த கூட்டத்துக்கு அழைச்சிட்டு வரணும். அந்த கூட்டத்தின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மட்டும்தான் மார்க்கம், அதை மட்டும்தான் பின்பற்றணும். அது இல்லாதது யார் சொன்னாலும் அது மார்க்கம் கிடையாது என்பதை அவங்களோட தோல் உரித்து காட்டுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது தான் இந்த தவ்ஹீத் எழுச்சி மாநாடு. அப்போ நீங்கள் வருவது முக்கியம் இல்லைங்க, உங்கள் சொந்தம் பந்தம் உற்றார் உறவினரை அழைத்து வந்து அவங்களுக்கு இந்த ஆர்வத்தை ஏற்படுத்தணும். சில பேர் இல்லாமல் தனியாகவே பார்ப்பாங்க. கூட்டத்தில் பார்த்தா அவங்களுக்கு குசி ஏற்பட்டு போயிடும். கூட்டத்தில் இருக்க போட்டு அவங்க தனியாகிடுவாங்க. வேறு கட்சியால் கூட இருப்பான். இந்த கட்சியில் வந்து கூட்டம் பார்த்துன்னா இந்த கட்சியாக மாறிக்குவான். அப்போ கூட்டத்தை பார்த்து கூட சில பேருக்கு ஈர்க்கப்படும். கூட்டத்தை பார்த்து கூட என்ன மாறுபடும், இதாயத்து கிடைக்கும், நேர்வழி கிடைக்கும். அப்போ அந்த நிலையெல்லாம் ஏற்பட வேண்டும் என்றால் இந்த மாநாட்டின் மூலமாக, இந்த பிரச்சாரத்தின் மூலமாக ஏற்பட வேண்டும் என்று இந்த பிரச்சாரத்தை இந்த மாநாட்டை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? சொந்த பந்தங்களாம் அழைச்சிட்டு வாங்க. சிறுக்கு வைக்கக்கூடியவங்க இருப்பாங்க, விதத்தான காரியம் செய்யக்கூடிய இருப்பாங்க. அனாச்சாரம் மூன்றாவது என்ன? திருமணம் என்ற பெயரில் எவ்வளோ அனாச்சாரங்கள் செய்கிறாங்க. அந்த அனாச்சாரங்கள் எல்லாம் மார்க்கத்துக்கு புறமானது. அதை ஒழிச்சு கட்டிட்டோம், நாங்களும் அதை விட்டு ஒழிஞ்சிட்டோம், அதை விட்டு விலகிட்டோம். நீங்களும் விலகி கொள்ள வேண்டும். அதை விட்டு விலகிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தவ்ஹீது மாநாட்டின் மூலமாக ஒரு எழுச்சியை ஏற்படுத்துகிறோம். நீங்கள் வாங்கள் என்று அவங்களை அழைக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வருகிற ஞாயிற்றுக்கிழமை கும்பகோணத்தில் தாராசுரம் பைபாஸில் 3 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாநாட்டுக்கு அதிகமான மக்களை அழைச்சிட்டு வாங்க. அழைச்சிட்டு வந்து ஏகத்துவவாதியோடு அவங்க நட்பு பாராட்டணும். சிறுக்கின் மூலமாக நரகத்திற்கு செல்வதற்கு தயாராக இருக்காங்க. நரகத்துக்கு செல்லக்கூடிய காரியத்தை செய்து கொண்டாங்க விதத் என்ற பெயரில். அப்போ மார்க்கத்துக்கு புறமான காரியத்தை செய்யக்கூடிய அந்த முஸ்லீம் சமுதாயத்தை நேர்வழியின் பக்கம், சத்தியத்தின் பக்கம் அழைக்க வேண்டும். அதன் மூலமாக அவர்களும் வெற்றி பெற வேண்டும் என்று இந்த மாநாட்டை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க.
இந்த மாவட்டத்தை அதிகமான முறையில் அழைச்சிட்டு வாங்க, வேணும் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க, இங்கே கேட்டுங்க எப்போன்னு சொல்லிட்டு வந்து இந்த தௌஹீதை எடுத்து சொல்லக்கூடியது ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் கடமையாகும். ஒவ்வொரு முஸ்லீம் மீது என்ன இந்த ஏகத்துவத்தை, இந்த சத்தியத்தை எடுத்து சொல்வது கடமையாகும் என்பதை விளங்கிக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.